ஹாய், நான் உங்க மனசு பேசுறேன். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க வேண்டிய சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல சத்துக்கள் சமநிலையா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரி, நம்ம சாப்பாட்டுல என்னென்ன சத்து இருக்கணும்? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுற பழம், அரிசி, காய்கறி, பிரெட் இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். நம்ம சாப்பிட்ற சிக்கன், மட்டன், மீன், தானியம் இதுல எல்லாம் புரோட்டீன் இருக்கு. நல்ல கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள் வால்நட்ஸ், நெய், ஆயில் இதெல்லாமே. இது மூணுத்தையும் சமநிலையா எடுத்துக்கிட்டாவே போதும். அதாவது கார்போஹைட்ரேட் 40%, புரோட்டீன் ஒரு 40%, கொழுப்பு ஒரு 20%. இப்படி எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆரோக்கியமா வாழலாம். சரி, நிறைய பேருக்கு உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான உணவுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம், அதை டெய்லியும் சாப்பிடலாம். டெய்லியும் ஒன்று சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சை, கமலா ஆரஞ்சு, சாத்துக்குடி இது ஜூஸா குடிக்கலாம். நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிடலாம். அத்திப்பழம், காய்கறி சூப் இதுவும் நம்ம சாப்பாட்டுல சேர்த்து எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டோட ஈரல் இதையும் நம்ம உணவு கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரைய சூப் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி சூப் பிடிக்கல அப்படின்னா சமையல்ல சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு 2 முறை. பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கலாம். சுண்டைக்காய குறைஞ்சது வாரத்துல 2 முறை சாப்பிடலாம். முளைக்கட்டிய சுண்டல், பச்சைப்பயிறு வாரத்துக்கு ஒரு 4 முறை சாப்பிடலாம். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இது டெய்லியும் நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், திராட்சை இதெல்லாம் ஜூஸ் செஞ்சோ இல்ல பழமாவோ சாப்பிடலாம். ஊற வச்ச கருப்பு உலர் திராட்சை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். அது தண்ணியை கூட குடிக்கலாம். பீக்கங்காய வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும்.